என்பதால் அடிகளார் பெண்மை, தாய்மை, இறைமை என்ற பெரிய தத்துவத்தினை கடைபிடிக்கின்றார். எல்லாம் சரிதாங்க. கர்ப்ப கிரகம் என்ன மாதிரி இடம்? தெய்வத்தோட சன்னதி இல்லையா? அங்க பொம்பளைங்க வரலாமா? அபிஷேகம் பண்ண சொல்லலாமா? எந்த ஆகம சாஸ்திரத்துல அப்படி சொல்லி இருக்கு? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். பொம்பளைங்க அங்கே வரலாமோ? பெண்கள் கருவறைக்கு செல்லலாம், அவர்களே அபிஷேக ஆராதனைகளை செய்யலாம், அன்னைக்கு அலங்காரம் செய்து அழகு பார்க்கலாம், ஆராதனை செய்து மகிழ்ச்சி அடையலாம், கலச வேள்வி பூஜைகளை அவர்களே முன்னின்று நடத்தலாம் என்று பல விதி விலக்குகளை ஏற்படுத்தி பெண்கள் நின்று ஒரு ஆன்மீகத்தை செயல்படுத்த முடியும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு ஊட்டி இன்றைக்கு அவர்களை முன்னுக்கு கொண்டு வந்திருப்பது ஆன்மீகத்தில் அடிகளார் அவர்கள் மட்டும்தான். பெண்கள் சக்கரங்களை போட்டு அதில் யாக குண்டங்கள் அமைத்து கலச வேள்விகளை நிறுத்தி செய்வது என்பது ஆகம விதிக்கு பல விதிமுறைகள் இருக்கலாம். அந்த ஆகம விதிகளை எல்லாம் உடைத்தெறிந்து அவர்கள் செய்வது, அன்னை சொல்வது அதுதான் விதி என்ற ஒரு முறையை ஏற்படுத்தி ஆன்மீகத்தில் புரட்சி செய்திருக்கின்றார் அடிகளார் அவர்கள். பெண்களுக்கு ஏன் அடிகளார் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கார் தெரியுமா? ஒரு ஆணோட ஆன்மீக உணர்வால அவனுக்கு மட்டும்தான் பலன் கிடைக்கும். ஆனா ஒரு பெண்ணோட ஆன்மீக உணர்வால அவளுடைய குழந்தைகளுக்கும் அவளை சேர்ந்த சமுதாயத்துக்கும் முழுக்க முழுக்க பலன் கிடைக்கும். இதெல்லாம் வழி வழியா வருமே. விட்டா என்னையே சீன்றீங்களே, இதுதானே வேண்டாங்கிறது. உங்களோட ஆன்மீக உணர்வு எனக்கு ஒரு நாளும் வராது. நளினி, என்ன பேசுற நீ? பெண் சிசுக்களை கொல்ற இந்த நாட்டுல எங்க அடிகளார் கொடுக்கிற மாதிரி பெண்களுக்கு முதன்மைய முக்கியத்துவம் யாரால கொடுக்க முடியும்? எந்த கோவில்லையாவது பெண்களே கர்ப்ப கிரகத்துக்குள்ள போய் பூஜை பண்றதை நீ பாத்திருக்கியா? சொல்லு பாக்கலாம். என்னைக்கு தான் புத்தி வரப்போதோ? போமா போமா போ. ஒரு நளினி என்ன 1000 நளினி திருந்தத்தான் போறாங்க. எங்க அம்மா மனசு வச்சா. ஒவ்வொரு சக்தியும் அன்னை என்றால் சக்தியார் அன்னையார் அடிகளார் யார்? ஒவ்வொரு சக்தியும் அன்னை என்றால் சக்தியார் அன்னையார் அடிகளார் யார்? இங்கே ஒரு புதுமை. இந்த திருத்தலம் ஒன்றில் மட்டும்தான் ஆண்களோடு பெண்களுக்கும் இருமுடி தாங்க அனுமதி. அன்னைக்காக அபிஷேக பொருளையும் மக்களுக்காக அன்னதான பொருளையும் இருமுடியாக ஏந்தி நடக்கிறார்கள். அச்சு அசலான ஜனநாயகம் அகிலத்தில் இருக்கிறதோ இல்லையோ, அன்னையின் கோயிலில் அது பூரணமாய் இருக்கிறது. அடிகளார் வகுத்தளித்த தெய்வீக ஜனநாயகம் இது. ஆமாம், அன்னையின் அருள்வாக்கின் படிதான் ஆலய நிர்வாகம், வேள்வி முறைகள், விழா கொண்டாட்டங்கள். தொண்டர்களால் தொண்டர்களுக்காக தொண்டர்களை கொண்டே எல்லா பணிகளும் ஏற்றமுற நடக்கின்றன. ஆலய பணிகள் எதுவே ஆயினும் காசுக்கு அமர்த்தப்பட்டு கடனே என்று பணியாற்றும் அலுவலர்கள் கிடையாது. கடமை என்று நினைத்து
பிறப்பு எடுத்ததே நான் அலுப்பின்றி அவள் பணி செய்ய என்கின்ற ஈடுபாட்டோடு இயங்குகிறார்கள் அத்தனை பேரும். இல்லார் உள்ளார் என வேற்றுமையின்றி தோட்டி முதல் தொண்டைமான் வரை ஒரே தாய் ஒரே குலம் என்று உற்சாகமாய் சேவை செய்கிறார்கள். ஆலயம் வருவோர்க்கு அன்னதானம் நடக்கிறது. வேலைகளை சேவைகளாய் விரும்பி ஏற்பவர்கள் வார வழிபாட்டு மன்றத்தார். ஜாதி மத பேதமின்றி வருகின்ற அனைவருக்கும் அமுது பரிமாறப்படுகிறது. பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து தயையோடு அன்போடு மேற்பார்வையிடுகிறார் அடிகளார். நிர்வாகத்தில் இலவச மருத்துவமனைகள், அன்னதானம், ஆடைதானம், சமுதாய தொண்டுகளை அடிகளார் அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். பக்திக்கும் தொண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அடிகளார் அவர்கள் எதிர்கால சிந்தனைகள் இந்த நிர்வாகம் கல்வி நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய யூனிவர்சிட்டியாக அமைய வேண்டும், மக்கள் அனைவரும் அமைதி பெற வேண்டும் என்ற ஒரே குறிக்கோடு இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள். விறகுகளாய் உள்ள இளைஞர்களை வீணைகளாக மாற்றும் அடிகளாரின் குரல் அமெரிக்காவில் எதிரொலிக்கிறது. ஓம்